இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெங்களூரில் விவி புரமில் இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் பற்றியும் நீங்கள் இப்போ இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் போகலாமா அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். Hi friends, welcome to our channel Travel and Food. பெங்களூரில் இருக்க விவி புரம் ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு நாங்கள் ப்ரீவியஸாக போனது ஆகஸ்ட் 2022. ஃபுட் ஸ்ட்ரீட் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு 2 வீக்கெண்ட் முன்னாடி போயிருந்தோங்க. நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு நாங்கள் ஃபுட் ஸ்ட்ரீட் என்ட்ரு ஆகும்போது பேரிகேட்ஸில் இருந்துச்சு. இனிஷியலாக அது 2 வீலர் மூவ்மெண்ட்டுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு ஃபர்தராக இங்கே இருந்த கடையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு உள்ளார கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த விவி புரம் ஃபுட் ஸ்ட்ரீட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பசவன்குடி ஏரியா பக்கத்தில் விஸ்வேஸ்வரபுரம் சொல்லப்படுற ஏரியாவில் இருக்குது. விஸ்வேஸ்வரபுரம் அப்படிங்கிற ஏரியா தான் ஷார்ட் ஃபார்மில் விவி புரம் சொல்கிறாங்க. இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சிவில் இன்ஜினியரான விஸ்வேஸ்வரையோட ஞாபகார்த்தமாக தான் இந்த ஏரியா வந்து விஸ்வேஸ்வரபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஸ்வேஸ்வரையாவோட பர்த்டே ஆன செப்டம்பர் 15 தான் இந்தியாவில் வந்து இன்ஜினியர்ஸ் டே தான் கொண்டாடப்படுது. கொஞ்சம் உள்ளார போனோன்னு தான் தெரிஞ்சு ரோடு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சுன்னு. ரோட்டில் 2 சைடுமே எக்ஸ்கவேட் பண்ணி அண்டர் கிரவுண்ட் பைப்ஸ்லாம் லே பண்ணி ஒர்க் போயிட்டு இருந்துச்சுங்க. யூஸ்வலாக அகலமாக இருக்க ரோடில் இப்போ பாதின்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஒரு 25% ரோடு தான் அவைலபிளாக இருந்துச்சு. மீதி ரோட்லலாம் உங்களுக்கு ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அந்த இருந்த 25% ரோடில் தான் இந்தமாரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ணிட்டுருந்தாங்க. லேட்டர் அங்கேருந்து ஃபுட் வெண்டர்ஸை கேட்டபோது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிபிஎம்பி இந்த ரோடை வந்து பெங்களூரில் இருக்க சர்ச் ஸ்ட்ரீட் லெவலுக்கு ரீடெவலப் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. இந்த ஒர்க் டிசம்பர் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஷாப்ஸ் இருக்கும். பட் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சில ஷாப்ஸில் தான் இருக்கும். ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ரெனோவேஷன் ஒர்க் ப்ராப்பராக பேமெண்ட் போட்டு சிட்டிங் ஏரியாஸ்லாம் செட்டப் பண்ணி இது ஒரு பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லியாக இதை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்கு டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 4 to 6 months கம்ப்ளீட் ஆனு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்ஸ் இந்த சேஞ்சஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் சாப்பிட வரவங்களுக்கு இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு நம்புகிறோம். இப்படி பேசிகிட்டே நாங்கள் இவ்வளோ தூரம் எதுக்கு நடந்து வந்தோன்னு பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டு வரைக்கும் போயிட்டு இருக்கிற ஷாப்ஸ்லாம் அப்படியே பார்க்கலாம் வாங்க. இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். மீனவர்களுக்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. வீடியோ பார்க்குற உங்களுக்கு இழந்த விட பிடிக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், சாப்பிடாம போனால் நல்லா இருக்காதுன்ட்டு நாங்கள் எங்கள் வேட்டையை ஆரம்பித்தோம்.
இவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? இந்த கடையில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட் ட்ரை பண்ணோம். இங்கே கோபி, பேபி கார்ன், அப்புறம் மஷ்ரூம் மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் கோபி மஞ்சூரியன் ஒரு பிளேட் சொன்னோம். இது ஒரு பிளேட் வந்து 60 rupees. பக்கத்து கடையில் அழகாக பொட்டேட்டோ டெஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த கடையில் லைவாக பார்பெக்யூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பன்னீர் பார்பெக்யூ ஒரு பிளேட் சொல்லிவிட்டு ட்ரை பண்ணோம். இந்த பன்னீர் பார்பெக்யூ ரேட் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வந்து 100 rupees. இது இல்லாமல் இவங்க மிக்சர் வெஜ் பார்பெக்யூவும் செல் பண்ணிருந்தாங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 80 rupees. அந்த பார்பெக்யூ கூட பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இந்தமாரி தேங்காய் பூ செல் பண்ணிருந்தாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி தேங்காய் பூ ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த தேங்காய் பூ கடைக்கு ஆப்போசிட்டில் கோலா ஐஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு ஆல்ரெடி கோல்டு இருந்ததுனால நாங்கள் ட்ரை பண்ணல. ஒரு 6 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டம் வர நல்லா ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டது ஒப்பட்டு அப்படின்னு சொல்ல போகிற ஹோலிகே. இது வேறு எதுவும் எங்களுக்கு நம்ம ஊர் போலி தான் இங்கே வந்து ஒப்பட்டு இல்லை ஹோலிகேன்னு சொல்லுவாங்க. போலியில் இங்கே 2 டைப் இருந்துச்சு. ஒன்று வந்து கோவா போலி, இன்னொன்று வந்து பருப்பு போலி. நாங்கள் ட்ரை பண்ணது வந்து எங்களோட ஃபேவரட்டான கோவா போலி. ರೆನೋವೇಷನ್ ಮಾಡಿ 2 ಮಂತ್ ಆಯಿತು. ಇನ್ನೂ 3 ಮಂತ್ ಬೇಕು ಇದೆಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡ್ತೀವಿ. ರೆಡಿ ಮಾಡ್ತೀವಿ, ಮಾಡಿ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இந்த கோவா போலி 1 plate 20 rupees. அந்த போலி ஷாப் பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பாவ் பாஜி போட்டுருந்தாங்க. நாங்கள் இங்கே தாபேலி ஒரு பிளேட் ட்ரை பண்ணோம். 1 plate தாபேலி 100 rupees ஆச்சு. நாங்கள் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ண ஐட்டம்ஸ்லேயே வந்து இந்த தாபேலியோட ரேட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு தாபேலி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரொமாலி ரொட்டி ட்ரை பண்ணோம். இது 1 plate 60 rupeesங்க. இவர் இந்த ரொமாலி ரொட்டி போடுறதே ஸ்டைலாக இருந்துச்சு.
இந்த ரொமாலி ரொட்டிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து குருமா கொடுத்துருந்தாங்க வித் சம் ஆனியன்ஸ். நீங்கள் இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா நான் மஸ்ட் ட்ரை ஐட்டம்னு போலி, அதுக்கப்புறம் இந்த ரொமாலி ரொட்டி சொல்லுவேன். இது இல்லாமல் கூட வந்து இங்கே ஒரு கடையில் பைனாப்பிள் பஜ்ஜிஸ் செல் பண்ணுவாங்க. பட் அந்த கடை வந்து இந்த ரெனோவேஷன் ஒர்க் போகிறதுனால ஓப்பன் ஆகலை. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் மறந்துடாமல் ட்ரை பண்ணுங்கள். நாம் இப்போ பார்க்குறது வந்து ஐஸ்கிரீம் ரோலோட ப்ரிப்பரேஷன். இந்த சாட் கடையில் இவங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க ஐட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜ் கச்சோரி. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120 rupees. Bangalore VV Puram Food Street one of the famous shop வந்து இந்த VB பேக்கரி. ஏன்னா வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறதுனால. ஸோ சம்பிரதாயப்படி யூஸ்வலாக நீங்கள் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி வரும்போதோ இந்த பேக்கரி நீங்கள் க்ராஸ் பண்ணாமல் போகவே முடியாது. ஸோ இந்த பேக்கரிக்குள்ளார போயிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இந்த VB பேக்கரி ஸ்டார்ட் பண்ணி 70 years ஆச்சு. பெங்களூர்லேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பேக்கரிஸ் இது. ஈவன் லாஸ்ட் இயர் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்து இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் விசிட் பண்ணும்போது இந்த பேக்கரியில் வந்து ஃபுட் ட்ரை பண்ணியிருந்தார். இந்த பேக்கரியில் வந்து உங்களுக்கு வீக்கெண்ட் தம் ரூட் ரொம்ப ஸ்பெஷல். நாங்கள் இந்த VB பேக்கரி ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா KBCன்னு சொல்லப்படுற காராபன் காங்கிரஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 31. அதுக்கப்புறம் வந்து சீஸ் கார்ன்பன், இதோட ரேட் 45. ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துட்டு பஜ்ஜி சாப்பிடாம போனேன் எப்படி. ஸோ நாங்கள் இந்த வாசவி ஃபுட்ஸில் வந்து கேப்சிகம் பஜ்ஜி சாப்பிட்டோம். இந்த வாசவி ஃபுட்ஸ் தான் வந்து உங்களுக்கு அவரேபேலை மேலே வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த கேப்சிகம் பஜ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு ஐஸ் ஆப்பிள்னு சொல்ல போகிற நுங்கு விற்றுட்ருந்தாங்க.
நாங்கள் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டோட ஜேர்னி என் பண்ணிக்கிட்டது இந்த அவரைபிலி தோசையோட. இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசன் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஃபுட் ஸ்ட்ரீட்டோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு போவீங்க அப்படிங்கிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபுட் ஸ்ட்ரீட் போகிறோன்னு பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்தமாரி ஃபுட் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.